ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், ஸ்லிம் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, இதை எப்படி கண்டினியூஸாக கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெரிய குழப்பம் இருக்கும். கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 2 நாள் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டயட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் கூட 3வது நாளில் ஒன்றுமே இல்லைங்க. நான் எல்லாம் டயட் இருக்கும்போது எனக்கெல்லாம் இட்லியை பார்த்தா கூட டெம்ட் ஆகிட்டு நமக்கு அந்த டெம்டேஷன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுப்போம், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுப்போம் அப்படின்ட்டு அந்த கண்டினியூஸாக நம்ம கொண்டு போகிற அந்த ப்ராசஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஒரு டயட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதை கண்டினியூஸாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம அதுலேருந்து ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் யூஸ்வலாக 53 to 55 கேஜிஸ் நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். பட் எனக்கு டெலிவரி டைமில் என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 76.35 கேஜி. டெலிவரி அன்னைக்கு மார்னிங் யூஸ்வலாக நம்மளை வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு மார்னிங் என்னை வெயிட் செக் பண்ணும்போது என்னோட வெயிட் வந்து 76.35 கேஜிஸ். நான் வந்து கிட்டத்தட்ட 21-22 கிலோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தேன். எனக்கு அதுக்கப்புறமா ஆனால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்கப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்மளை பார்க்க பயங்கர வெயிட்டாக இருந்தால் நமக்கே ஒரு மாதிரி ஒரு மாதம் 2 மாதத்துலேயே ஐயோ இப்போ உடனே நம்ம வெயிட் குறைச்சாகணும், நம்ம பயங்கர வெயிட்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும், என்னென்னமோ பண்ணுவோம். பட் என்னன்னா, உண்மை என்னன்னா, நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு பிள்ளைக்கு நான் 1.5 வயசு வரைக்கும், அதாவது 1.5 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து அவளுக்கு ஃபீட் பண்ணேன். ஸோ 1.5 இயர்ஸில் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதுல சுத்தமாக இஷ்டம் இல்லை. பட் என்னை வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ பிள்ளை வளர்ந்துட்டா இனி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இதை ஸ்டாப் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால தான் நான் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணேன். ஸோ இந்த டயட்டில் ஒரு 4 to 6 மந்த்ஸில் நான் அந்த 20 கேஜிஸ் ரெடியூஸ் பண்ணி திரும்ப நான் 56 கேஜிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால சில டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அந்த டேப்லெட்ஸ் எடுத்ததுனால அகெயின் ஐ இன்க்ரீஸ் 10 கேஜிஸ், 66 சம்திங் அப்படி போயிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் திரும்ப என்னன்னா, அந்த டாக்டர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இந்த டேப்லெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் வெயிட் கூடும், ஸோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நல்ல டயட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. டாக்டர் சொன்ன நல்ல டயட் அதெல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இந்த டேப்லெட் சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதாவது நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் வெயிட் ஜாஸ்தி ஆகும், ஸோ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதுதானே வேணும். ஸோ எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தோணுன எல்லாத்தையும் சாப்பிட்டு 2 வீக்ஸில் ஐ இன்க்ரீஸ் 10 கேஜிஸ். பிகாஸ் அந்த டேப்லெட்டோட எஃபெக்ட் மேபி இருக்கலாம். பட் நான் அநியாயத்துக்கு சாப்பிட்டேன், இல்லைன்னு சொல்லவே முடியாது. 10 கேஜிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தா 66 ப்ளஸில் வந்து நிற்கிறேன். ஸோ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு முன்னாடி வந்து ஒரு பயங்கர அப்படி ஒரு இது இருக்கும், என்னன்னா எப்படியாவது ரெடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து 66ங்கிறது எனக்கு 76 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பொதுவாகவே பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முகம் இங்கெல்லாம் வெயிட் போடுறத விட நமக்கு இந்த இடுப்பு சைடு அந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப வெயிட் போடும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும். ஆனால் என்னை பார்க்குறவங்க எல்லாம் நீ ஒல்லியாக தானே இருக்க, நீ ஏன் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வீட்டில் வந்து நம்மளை பார்த்தோன்னா ஆமாம்மா நான் ஒல்லியாக தான் இருக்கேன்ல, நமக்கு தோன்றதை சாப்பிடுவோம், நம்ம திரும்பியை சாப்பிட ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூவேஷன் இல்லாமலே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 66 கிலோலேருந்து எப்படியாவது வெயிட் ரெடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு திரும்ப ரெடியூஸ் பண்ணி ஒரு 64 ஒரு 2 கேஜிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். சரி 64 ஓகே தான் அப்படின்ட்டு நம்மளை வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப தோணுச்சு, ஓகே நம்ம திரும்ப பழைய மாதிரி 56க்கு போனால் என்ன நல்லா இருக்கும்ல. பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிட்டாக நம்ம ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வேற லெவலில் இருக்கும். அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ சரி ஓகே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம், அட்லீஸ்ட் நம்ம 59 அந்த 50க்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். 64லேருந்து இப்போ 62.10 என்னோட வெயிட். இது வந்து ஒரே வாரத்தில், அதாவது ஒரு 5-6 டேஸில் இந்த கேஜிஸ் வந்து நான் ரீச் பண்ணேன். 2 கேஜிஸ் ரெடியூஸ் பண்ணேன். என்ன ஆகும்னா, நம்ம ஒன்ஸ் வி ஸ்டார்டட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த வெயிட் ரெடியூஸ் ஆகுறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி ஃபீல் பண்ணும்போது
நமக்கு வந்து நம்மள தெரியாமலே ஓகே நம்ம எப்படியாவது வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். உடம்புல நம்ம வந்து இதுவரைக்கும் வெயிட் போட்டதுனால போட முடியாம வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடும்போது நமக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம வெயிட் ரெடியூஸ் ஆகுறோம் அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் 1 வீக் இந்த டயட் வந்து என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 2 கேஜி 2.15 கேஜிஸ் பக்கத்துல கம்மி பண்ணியிருக்கேன். பட் இந்த வீக் கொஞ்சம் ஃபேமிலிலேருந்து வெளியில போனதுனால என்னால டயட் பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எனக்கு இப்போ என்ன தோணுச்சுன்னா, என்னால பழையது மாதிரி ஒரு கண்டினியூ ஃப்ளோல பண்ண முடியல. நான் தான் சொல்றேன்ல, இப்பலாம் எனக்கு இட்லிய பார்த்தா கூட ஆசை வருது சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ என்னன்னா, நான் என்ன பண்றேனோ அத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். சரியா? அதுக்காக தான் இத நான் ரெக்கார்டும் பண்றேன். என்னன்னா, எனக்கு ஒரு கண்டினியூ ஃப்ளோ இருக்கும். ஸோ நான் இது நான் இன்னைக்கு இட்ஸ் ஃப்ரைடே டுடே. சாட்டர்டே, சண்டே எனக்கு தோன்ற மாரி சாப்பிட போறேன். ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. அது தப்பு. நம்ம வந்து டயட் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நமக்கு நாளையிலேருந்து நம்ம டயட் தானே, இன்னைக்கு நமக்கு வேணாம் உள்ளதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நம்ம நாளைக்கு டயட் இருக்கிறோம்னா, இன்னைக்கு கொஞ்சமாவது நம்ம நம்ம உடம்ப வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா நம்ம யாருமே அத பண்றதில்ல. ஸோ எனக்கு ஒரு கன்டினியூட்டிக்காக நான் என்ன பண்றேங்கிறத ரெக்கார்ட் பண்ணி இங்க போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு யாருக்காவது டயட் ஃபாலோ பண்ணணும், வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு கம்பெனி குடுங்க. நீங்களும் இத பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஜாலியா வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம். தேங்க் யூ.